பிரதாப். தொடர்ந்து பேச அழைப்பு வருது. வணக்கம் குருஜி, நேரம் சொல்லுங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க, பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி வந்து ஒரு நிமிஷம். என்ன தேதி பிறந்தது? பிறந்த தேதி சொல்லுங்க சார். 8/11/1997. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 12:45 மதியம். ராசி சொல்லிடுங்க. ராசி நட்சத்திரம் சொல்லிடுங்க. மகர ராசி, மகர லக்னம். ஒரு கேள்வி என்னன்னு குறிஞ்சி கேளுங்க சார், இணைப்புல இருங்க. யாருடைய ஜாதகம் இது? இது என்னுடைய பொண்ணோட ஜாதகங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன கேட்கணும்? ஒண்ணும் இல்ல சார், இப்ப என்னுடைய பொண்ணு வந்து மகர ராசி, மகர லக்னம். ஆமா, அவிட்டம் நட்சத்திரம். அவளுடைய இது வந்து 8ஆம் அதிபதி நீச்சமா இருக்காரு, சூரியன். சூரியன் நேசமாக இருக்கிறார். சரி. ஆமா, அது திக்பலமாகவும் இருக்கிறார். அது 10ல திக்பலம் சொல்றாங்க. ஆமா, பரவாயில்லையே, உங்களுக்கு ஜோதிடம் ஓரளவுக்கு வந்திருக்கே, தெரியுதே. இல்ல இல்லைங்க, இப்போ நீங்க திக்பலத்தை பத்தி மாலைமலர் பேப்பர்ல கொடுத்துருந்தீங்க. வெரி குட். ஆமா, அதுக்கு முன்னாடியே நான் தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமா திக்பலத்தை பத்தின கட்டுரைகள் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுதான் சார், அது உங்களை அப்பாயின்மெண்ட் கூட 2 வாட்டி கேட்டேன். சரி, நேரா வந்து பார்க்கலாம்னு. எனக்கும் அந்த ஜோதிடத்துல கொஞ்சம் ஆர்வம் உள்ளவன் தான். சரி. ஆனாலும் பெண்ணோட ஜாதகம்ன்றதுனால அவங்களுடைய ஆயுள் பாவம் நீச்சம். அதாவது நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன், பாப கிரகங்கள் ஸ்தான பலத்தை விட திக்பலம் அடையிறது தான் நல்லதுன்னு எழுதியிருக்கிறேன். ஆயுள் ஸ்தானாதிபதி நீசம்னு எடுக்காதீங்க. ஆயுள் ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சத்துக்கு நிகரான திக்பலத்தை அடைஞ்சிருக்கிறார். ராசிக்கும் 10ல இருக்கிறார், லக்னத்துக்கும் 10ல இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. சந்தோஷம். அதை விட ரொம்ப பெரிய முக்கியம், அதாவது ஒரு ஜோதிடம்ன்றது உங்களுக்கு இப்ப எல்லாருமே ஓரளவுக்கு படிச்சவர்கள் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஜோதிடத்துல ஆர்வமா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல படிக்கவே இல்லை. ஜோதிடத்தோட ஆர்வத்தினால படிப்பை இழந்தவன் நான். ஜோதிடத்தோட ஆர்வத்தினால எங்க அப்பா வந்து நீ படிக்கவே மாட்டடான்னு சொல்லிட்டார். ஜோதிடத்தோட ஆர்வத்தினால படிப்பை இழந்த என்னை போன்றவர்களுக்கு உங்களை மாதிரி படித்தவர்கள் ஜோதிடத்துல ஆர்வமா இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. அதே நேரத்துல நீங்க ஜோதிடத்தை இப்படித்தான் எடுக்கணும். ஆயுள் ஸ்தானாதிபதி நீசம், அதே ஆயுள் ஸ்தானாதிபதி அடுத்த ஸ்தான பலம், திக்பலம், திருப்பலம், காலபலம், அயனபலம், சேஷ்ட பலம் என 6 விதமான ஷட்பலங்கள் சொல்லப்பட்ட இந்த ஜோதிட சாஸ்திரத்துல பாப கிரகங்கள் எனப்படும் சூரியன், சந்திரன், சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது, இவைகளுக்கு ராகுகளுக்கு திக்பலம் கிடையாது. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3
ஞானிகளால் பெரிதாக சொல்லப்பட்டது. ஸ்தானபலம் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தால் அது அவயோக ஜாதகம். ஆட்சி பெறாமல் 10ல் நீசமாகி திக்பலம் பெற்றதால் உங்களுடைய பெண் யோக ஜாதகத்தை கொண்டிருக்கிறாள். அதைவிட முக்கியமாக லக்னத்தில் நீசமாக அமர்ந்திருக்கும் குருவும் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். ஆக பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் என்னாகும்? ஆட்சி பெற்ற பலத்தை அடையும். அதாவது பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் தனது திசையில் தான் எந்த பாவத்தில் பரிவர்த்தனை பெற்றனவோ அந்த பாவத்தின் பலனைத்தான் செய்யும். மிக மிக முக்கியமாக உங்கள் குழந்தைக்கு 23 வயது முடிந்தவுடன் குருதசையும் 39 முடிந்தவுடன் கிட்டத்தட்ட 58 வயது வரைக்கும் சனி திசையும் நடக்க இருக்கிறது. ஆகவே லக்னாதிபதியும் ராசிநாதனும் ஒருவரே ஆக்கி அவர் பரிவர்த்தனையின் மூலம் லக்னத்திலே அமர்வதாகி அவர் பரிவர்த்தனை இல்லாமல் குருவோட வீட்டில் சூட்சும வலுப்பு பெற்று அஷ்டமாதிபதி திக்பலம் பெற்ற உங்கள் குழந்தை தீர்க்காயுளுடன் இருப்பார். கண்டிப்பாக தீர்க்காயுளுடன் இருப்பார். ஜோதிடத்தை முழுமையாக தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மிக யோக ஜாதகம். சனியும் குருவும் அதனுடைய தசையை நடத்துவது மிகச்சிறந்த யோகம். சூரியன் திக்பலமாக இருப்பது நேரடியாக, அதாவது 8ல் அவர் ஆட்சி பெற்றிருந்தால் சுபத்துவம் அடைந்திருக்கும் நிலைமையில் மட்டுமே வெளிநாட்டு யோகத்தை செய்வார். சுபத்துவம் மட்டும் அடையாமல் பாபத்துவம் அடைந்திருந்தால் 8ல் இருக்கும் சூரியன் மிகப்பெரிய கொடுமைகளை செய்வார். அதை தவிர்க்க உங்களுடைய குழந்தைக்கு யோக ஜாதகமாகி 10ஆம் வீட்டில் திக்பலம் பெற்றிருப்பதால் இது உண்மையில் யோகமான ஒரு அமைப்பு.